இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அந்த சூர்யாவை போய் கொன்னுட்டு வா. ஓ சூர்யா, நீங்க போய் வண்டியில ஏறுங்க. சூர்யா, சூர்யா என்னாச்சு? என்னாச்சு சூர்யா? ஏதோ தலையில அடிச்ச மாதிரி இருக்கு. இதெல்லாம் யாரோட வேலைன்னு எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. எப்படியும் உங்களை நான் காப்பாத்திடுவேன். இந்த மாதிரி நேரத்துல மனசுல தைரியத்தை மட்டும் இழந்துடவே கூடாது. நீங்க வாங்க, வாங்க போலாம். ஒண்ணுல சூர்யா, ஒண்ணுல. ஹே கிழவா, நான் பழைய மந்தாகினி இல்லடா. இப்போ நான் வேற. நீ தலைகீழா நின்னாலும் அவனை உன்னால காப்பாத்த முடியாது. அவனை மட்டும் இல்ல, அடுத்ததா நான் அழிக்க போற அந்த துர்காவையும் தான். அவளை உன்னால மட்டும் இல்ல, அவ கும்பிடுற அந்த அம்மனால கூட காப்பாத்த முடியாது. பூஜையா பண்ற பூஜை பண்ணு, நல்லா பண்ணு. அதையும் நான் பாக்குறேன். முடிவுல என்ன நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். சூர்யா, நான் என்ன செஞ்சாலும் நீ அதை முறியடிச்சிடுற. நீ உயிரோட இருக்கிற வரைக்கும் அந்த குடும்பத்தை என்னால எதுவுமே செய்ய முடியாம போயிடும். அதனால முதல்ல ஒன்ன ஒழிச்சு கட்டுறேன்டா. சூர்யா, சூர்யா எந்திரிங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எல்லாம் சரியாயிடுச்சு, சரியாயிடுச்சு சூர்யா. ஓ காளி, ஜெய் காளி. துர்கா, அந்த சூனியக்காரி கிழவி ரொம்ப ஆவேசமாயிட்டா. அடுத்த குறியாவை எனக்கு தான் வைக்கிறா. என்னால அவளை சமாளிக்க முடியுமா முடியாதான்னு தெரியல. ஐயோ சாமி, என்ன இப்படி சொல்றீங்க? பயப்படாத, நான் சொல்றத கேளு. நீங்க 2 பேரும் இங்க இருந்தா சிரமமாயிரும். சூர்யாவுக்கு இனிமே ஒன்றும் ஆகாது. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா அவர் சரியாயிருவார். சூர்யாவை கொண்டு போய் வீட்டுல விட்டுட்டு கொஞ்ச நேரம் கூட தாமதிக்காம நீ உடனே அம்மன் கோயிலுக்கு போயிரு. சரிங்க சாமி. என்ன பத்தி எல்லாம் கவலைப்படாத. எல்லாமே இனி உனக்கு துர்க்கை அம்மன் தான். உடனே புறப்படு, தாமதிக்காத, புறப்படு. ஓ சரி சூர்யா, வாங்க. மந்தாகினி, மந்தாகினி, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? ஓ, உன் பக்தைய காப்பாத்துறதுக்கு நீயே வந்துட்டியா? அது என் கடமை. ஏன் குடும்ப வாரிச வேரோட சாச்சவள அழிக்க வேண்டியது என்னோட கடமை. நீ தவறுக்கு மேல் தவறு செய்து கொண்டிருக்கிறாய். இப்போது கூட நான் உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து மன்னித்து விட்டு விடுகிறேன். துர்காவை பழி வாங்கும் எண்ணத்தை உன் மனதில் இருந்து எடுத்துவிடு. அது முடியாது, முடியவே முடியாது. அந்த துர்காவோட அழிவு ஏன் கையாலதான். அதை யாராலையும் தடுக்க முடியாது. என்னை மீறி துர்காவை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. ஒன்னும் செய்ய முடியாதா? உன்னையே கட்டி ஆள்ற அந்த பரமசிவனோட அருளை பெற்றவனா? உன்னால என்ன செய்ய முடியும்? மந்தாகினி, இனி நீ இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது.
துர்கா, உன் குடும்பத்திற்கு சொந்தமான பரம்பரை வைரம் வாங்கிக் கொள். அம்மா. இது தேவி அம்மா பூஜை செஞ்ச குடும்பத்தோட பரம்பரை வைரம். இதுக்குதான் நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டேன். அம்மா தாயே, நீ குடும்பத்துக்கு சொந்தமான வைரத்தை நீயே மீட்டு கொடுத்துட்ட. இனிமே எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த துன்பமும் வராது. நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருப்போம். கோடான கோடி நன்றி தாயே. ஹஸ்பண்ட் சார். ஹஸ்பண்ட் சார்னு மாறி கூப்பிட்ட மாதிரி கேட்டுச்சு. கண்டிப்பா இது மாரியோட குரல் தான். மாரி, ஹஸ்பண்ட் சார். இது மாரி துர்காவாவும் துர்கா மாரியாவும் எனக்கு மாறி மாறி தெரியுறாங்க. அப்போ மாரி தான் துர்காவா? மாரி, நீ தான் துர்கா உருவத்துல வந்திருக்கியா? இத்தனை நாளா இந்த உண்மை எனக்கு தெரியாம போச்சு. ஹஸ்பண்ட் சார். மாரி, மாரி, மாரி. மாரி, நானும் அதான் சொல்ல வந்தேன். எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க? என் உடம்பு விட்டு போன உயிரை நீ திரும்ப கொண்டு வந்து என் உடம்புல சேர்த்தப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அது என் மாரியால மட்டும்தான் முடியும்னு. அதை இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன்.